வைத்தியரையா, வைத்தியரையா, தப்பு நடந்து போச்சுங்க. வைத்தியரையா, என்னடா? மல்லி அரளிவதை அரைச்சு குடிச்சு போடுச்சுங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குதுங்க. என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரி போலாம்னு வண்டி போட்டுக்கிட்டு போனோம்ங்க. பெரியாத்தா வீட்டுக்கிட்ட வரும்போது வண்டி குறைசாஞ்சு போச்சுங்க. இப்ப மல்லியை பெரியாத்தா வீட்டுல தான் படுக்க வச்சிருக்குங்க. உங்க கையோட கூட்ட சொன்னாங்க. போடா. ஏமா தள்ளுங்கம்மா. ஐயோ வைத்தியரே, உன் பிள்ளை உன்னை ஏமாத்திட்டு போயிடுவா போல இருக்கு. அவ பிழைக்கணும்னா அந்த மகமாய் தான் நேர்ல வந்து காப்பாற்றணும். கண்ணு மல்லி, என்ன பாரு கண்ணு, இந்த பெரிய தலை ஏமாற்பாடு போயிடாது கண்ணு. கண்ணு இத முதல்ல வெந்நீர்ல போடுங்க. மாமல்லி, என் பெரியாத்தா, தம்பி வெளியே நிக்கிறாரு. உள்ள வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போய்வீங்க. முதல்ல உள்ள கூப்பிடுங்க. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். மல்லி, என்ன எதுக்கு காப்பாத்துற? என்ன வாழத்தான் விடல, நிம்மதியா சாக விட மாட்டியா? நான் உயிரோட சித்திரவதை அனுபவிக்கிறத பார்க்கதான் நீ இந்த ஊருக்கு வந்தியா? நீ எனக்கு வைத்தியம் பார்த்து நான் பிழைக்கிறத விட சாகதே மேல். தயவு செஞ்சு முன்னால நிக்காத, இங்க போய் இது பாரு மல்லி, நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக இங்க வரல. நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்தினதுல எனக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு, நீ பொழைச்சது. இன்னொன்னு, குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு. இனிமே நான் சந்தோஷமா போவேன். இல்ல மல்லி, இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கலந்துபட்டு போறியே. இது யாராக்கா? பெரியாத்தா. ஆத்தா ஆத்தான்னு வாழ்நறையே கூப்பிடுறியே. இந்த பெரியாத்தா கிட்ட இந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. சொல்லாத்தா, யாருன்னு சொல்றேன். என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக மட்டும் அம்மாவா, அப்பாவா, தம்பியா, தங்கச்சியா ஒருத்தர், யாராவது ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குன. அதுக்காக நான் அனாதை இல்ல. மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெரியத்த மாதிரி என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா, வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா, நல்லி மாதிரி ஒரு தங்கச்சி, அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா.
சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம். என்னப்பா ரெடியா? நான் எப்போ ரெடி. உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல. பொம்பளைங்களே இப்படிதாப்பா, சிவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே. ஆமா, இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள? ஐயோ, சத்தம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மாப்பிள பையன் பாக்க கொஞ்சம் காதுல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. இல்ல, மாப்பிள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றேன் நான். அப்பா, உங்களுக்கு எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும். இப்படி புடவையில உன்னை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா? ஏமா, அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் போறோன்ற விஷயத்த ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? அம்மா, என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா, போய் பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிக்கல. என்னது மணி ஆகுது? அப்பா, அக்கா அழுவுறா. இது பாருமா, என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷன் வீட்டுக்கு போய் தான் தீரணும். உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னம்மா, என்னாச்சு? மஞ்சு, நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒண்ணு சொல்லலைங்க, அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அட பைத்தியக்காரா, எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்னடா பிரயோஜனம்? இந்த பாரம்மா, உனக்கு கல்யாணம் இன்னும் நடந்து முடிஞ்சிடல. அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான். கரெக்ட். ரேவதி, உன்னை பிரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஏய், வந்துட்டோம்டா. ஆர்ன் அடிக்கிறது நேரத்தே. இவன் ஒருத்த படினா படிக்க மாட்டான், எங்கேயாவது கிளம்புறதுன்னா முதல்ல ஆளா இருப்பான். நீ உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. ஏன் தாத்தா, அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்களே, பையன் எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். ஏய், இப்ப என்ன அதை பத்தி பேச? ஏய், உனக்கு ஓகே அந்த விட்டுருப்பேன், அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. எனக்காவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம்னா. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்துலயும் உங்க அக்காவை முந்திக்க. மா, நீ சும்மா இருமா. உங்க அக்காவை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அப்பாவோட வச்சு கல்யாணம் பண்ணிட்ட. இது எப்படி உனக்கு தெரியும்? செத்து போன மத்த பாடி எல்லாம் யாருதான் வாங்கிட்டு போயிருப்பாங்க? யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிருப்பாங்க. யோ, உனக்கு எதுக்கு என்ன வேண்டாத வேலை எல்லாம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி தான் செத்துட்டா தன்னுடைய பாடிய மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டாலாம். நல்லதா போச்சு. அவன் நம்ம போச்சா மட்டும் அந்த குடியில புதையல கிடைக்க போகுது. ஆஸ்பத்திரிக்காரனே அடக்கம் பண்ணிட்டுண்டா. நல்ல வக்கீலா பார்த்து சொத்தை ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம். என்ன சொல்ற? டாக்டர், என்ன? ஐ எம் சாரி, எங்களால காப்பாத்த முடியல. இதை அவங்க போட்டுருந்தாங்க டாக்டர். அதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. இல்லையா? யோ, இது எங்க பெரியப்பா சொத்து. எல்லாம் எனக்கு தான். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கோர்ட்டு கேஸ் போக முடியும். இதுவே வாரிசு இல்ல சொத்து. அப்புறம் கோர்ட்டு கேஸ். எங்களுக்கு ஆளுக்கு 5 பத்து கூட நாங்க பாட்டு ஒதுங்கிறோம். அப்புறம் எதுக்கியா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து சொத்தை பிரிச்சுக்கோங்க. இத பாருங்க, எனக்கு பணம் காசு தான் வேண்டாம். வரதட்சணை இல்லாம என் பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி வச்சீங்கன்னா எனக்கு அது போதும். நீங்க இறந்துட்டதா ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா, பணமா, நகையாத்தான் பாக்குறாங்க. உங்களை மனுஷ பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம். எத்தனை நாளைக்கு டாக்டர்? எத்தனை நாளைக்கு? ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிங்களுக்கு சொல்லிருப்பேன். ப்ளீஸ், எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அது தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போகும், இல்லைன்னா மென்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும் இல்ல? நீங்க அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளையை தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடிச்சு இல்ல டாக்டர்? எஸ் டாக்டர், எஸ்.
தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல, என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர், என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நான் போகணும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும், நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். நான் தான் அழுத்தக்காரின்னு நினைச்சேன், என்ன விட பெரிய அழுத்தக்காரியா இருக்கே. இவ்வளவு சுமைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி கண்ணு ஒன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? ஊர் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேம்மா. நீ போகாதம்மா, நான் இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன் கண்ணு. போகாத போகாதம்மா. என்ன தடுக்காதீங்க, நான் போக வேண்டியவ, போயிட்டு ஆகணும். சரியா, நந்தியை காப்பாத்திட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன். என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதி ஆயிட்டேன். என் மண்ணியோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன். மணி, நான் போறேன். போகாதம்மா.